வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம விவோ T1 Pro 5G மொபைல். ஸோ இந்த மொபைலில் லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு. அந்த அப்டேட் பற்றி ஷார்ட்டாக ஒரு வீடியோவை பார்த்துருவோம். இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் வீடியோ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் அப்டேட்ஸ் இந்த விவோ T1 Pro 5G மொபைலோடைய செல்ஃபி கேமராவில் ஷூட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி போடுறதுக்கு முன்னாடியே நான் ஷூட் பண்ணி பார்த்தேன். என்னால் கண்ணை வலி தாங்க முடியல. ஏன்னா இப்போ சன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லாக சுட்டுட்ருக்கு. ஸோ என் தலைக்கு பின்னாடி இப்போ சன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சன்லைட்டு ரொம்ப பிரைட்டாக இருக்குது. அண்ட் இந்த மொட்டை மாடிலையும் பார்த்தா அந்த ஒயிட் கலர் பெயிண்ட் அடித்தது பார்த்திங்கன்னா அப்படியே கண்ணை திறக்கவே முடியல. கண்ணை வலிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஹீட் இருக்குது. ஸோ இப்போ சன்னோடைய ஹீட்டும் பார்த்திங்கன்னா செமையாக இருக்குது. லைட்டாக ஒரு மழை ஒன்று பெஞ்சுது. மழை பெஞ்ச உடனே சன்லைட் வந்த உடனே சரியான ஹாட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கண் வலி தாங்க முடியல அப்படிங்கிற காரணத்தினால தான் இந்த கண்ணாடி போட்டிருக்கேன். ஸோ மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஸோ இப்போ கண்ணாடியை ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா கண்ணு தெரியாத அளவுக்கு பிரைட்டாக இருக்குது. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக சன்லைட் இருக்குது. ஸோ இந்த சுச்சுவேஷனில் செல்ஃபி கேமரா எப்படி ரெக்கார்ட் பண்ணுது அப்படின்னு பாருங்கள். இதில் ஸ்டெபிலிட்டி இருக்கிற காரணத்தினால நான் வாக் பண்ணிகிட்டே ரெக்கார்ட் பண்ணாலும் ஸ்டேபிளான வீடியோ அவுட்புட் கிடைக்கும். பட் ஃப்ரண்ட்டில் டெம்பர் கிளாஸ் ஓட்டி இருக்கிறதுனால அதில் லைட்டான ஒரு ஷேடோ தெரியுது எனக்கு. ஸோ உங்களுக்கு அது தெரியுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஷார்ட்டாக நம்ம முடிச்சிருவோம். ஸோ இப்போ கிடச்சிருக்கிற அப்டேட் பார்த்தீங்கன்னா விவோ T1 ப்ரோவில் எனக்கு ஸ்டேபிள் அப்டேட் கிடைக்கல. ட்ரையல் வெர்ஷனில் தான் இந்த அப்டேட் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் யாராவது இந்த அப்டேட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அப்டேட்டோட டீட்டெயில்ஸ், அதாவது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 14.2.6.13 அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்கிறது. ஸோ இப்போ எனக்கு கிடச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ட்ரையல் வெர்ஷனில் தான் கிடச்சிருக்கு. ஸோ ட்ரையல் வெர்ஷனில் கிடச்சிருக்கிற அப்டேட் பார்த்தீங்கன்னா 14.2.6.15 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இது செப்டம்பர் 2024க்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மல்டிமீடியாவில் ஏதோ ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கதா போட்டிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஸில் ஏதோ ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கதா போட்டிருக்காங்க. ஸோ ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 1.26 GB கிட்ட இருக்குது. ஸோ ஃபைல் சைஸ் கொஞ்சம் ரொம்பவே பெருசாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ என் கையில் இருக்கிறது 6 GB RAM 128 GB வேரியன்ட். இது Qualcomm Snapdragon 778G இந்த ப்ராசஸரில் ரன் ஆகுது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 12 தான் உங்களுக்கு கிடைக்கும். 2 அப்டேட் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா Android 13, அடுத்ததான் Android 14. இதுக்கப்புறம் இதில் Android அப்டேட்ஸ் கிடைக்காது. இந்த ஒரு வருஷம் மட்டும் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி பேட்ச் மட்டும் கொடுப்பாங்க. ஸோ இப்போ நான் அப்டேட் பண்ணிட்டேன். அப்டேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டால் நவ் அப்படின்னு கேட்கும், இல்லை இன்ஸ்டால் ரிமைண்ட் மீ லேட்டர். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செட் பண்ணாதீங்க, மேனுவலாக செட் பண்ணி வச்சிங்க. ஆட்டோமேட்டிக்காக இருந்ததுன்னா உங்களை பர்மிஷன் கேட்காமலே அப்டேட் முடிஞ்சிடும். இப்போ எனக்கு அப்டேட் முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த அப்டேட் நான் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு லேட்டஸ்டான வெர்ஷன் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணோம். ஸோ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு லேட்டஸ்ட் அப்டேட் வெர்ஷன் 14.2.6.15 தான் காமிக்குது. ஸோ அதில் அப்டேட்ஸில் போய் செக் பண்ணோம்னா லேட்டஸ்ட் வெர்ஷனாக தான் காமிக்குது. ட்ரையல் வெர்ஷனில் செக் பண்ணோம் அப்படின்னாலும் நமக்கு வேறு எதுவுமே காமிக்கல. நோ அப்டேட்ஸ் அவைலபிள் தான் இருக்குது. ஓகே, ஆஃப்டர் அப்டேட் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சூப்பர் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. அதில் எந்த குறையும் கிடையாது. ஸோ டச் ரெஸ்பான்ஸும் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக தான் இருக்குது. பட் இது 90 Hz பேனல். ஸோ டச் ரெஸ்பான்ஸு ஓரளவுக்கு ஓகே. பட் இதோடைய பிரைட்னஸ் லெவல் பார்த்தீங்கன்னா நான் சன்லைட்டில் செக் பண்ணும்போது எனக்கு பிரைட்னஸ் லெவல் எனக்கு அந்தளவுக்கு சூப்பராக இல்லை. ஸோ IQ Neo 6 யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் லெவல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இப்போ நான் இந்த ஃபோட்டோஸ்லாம் ஷூட் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேஷனில் தான் ஷூட் பண்ணியிருக்கேன். சன்லைட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சரியான ஒரு ஹீட்டாக இருக்குது. ஸோ செம ஹாட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். சரியான ஒரு மழை ஒன்று பெஞ்சுது. மழைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாட்டான ஒரு சன்லைட் நமக்கு கிடைக்குது இங்கே. ஸோ கடலூரில் இப்போதைக்கு இப்படி தான் இருக்குது கிளைமேட்டு. ஸோ உங்கள் ஊரில் மழை பெய்யுதா, இல்லை வெயில் அடிக்கலா, இல்லை ரெண்டுமே நடக்குதான்னு சொல்லுங்கள். ஸோ சரியான ஒரு மழை, அதுக்கப்புறமா சரியான ஒரு ஹாட்டு. ஓகே, அந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட்டான ஒரு பேக்ரவுண்டு, அதாவது மொட்டை மாடியில் ஒயிட்டாக நமக்கு பெயிண்ட் அடிச்சிருந்தாங்கன்னா அந்த இடத்துல கண்ணை திறந்து நீங்கள் டிஸ்பிளேவை பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே தெரியாது. பட் IQ Neo 6லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா மிட்ரேஞ்ச் லெவலில் தான் இருக்கும். இருந்தாலும் இதோடைய கேமரா அவுட்புட் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ செல்ஃபியில் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் அந்த டெம்பர் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக அந்த கேமரா மேலே பாதி மறையிற மாதிரி இருக்கும். ஸோ அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெம்பர் ஓட்டும்போது கொஞ்சம் மேலே ஏற்றி ஓட்டிட்டாங்க. ஸோ கீழே இறக்கி ஓட்டினா கவர் போட முடியல. ஸோ மேலே ஏற்றி ஓட்டினா இதில் பாதி லைட்டாக மறைக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் செல்ஃபி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும்.
பட் அந்த செல்ஃபியில் டாப்பில் இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். அந்த பாதிக்கு கீழே பார்த்திங்கன்னா லைட்டாக பிளராக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ ஆனாலும் தலைக்கு முன்னாடி சன் இருக்கும்போது நமக்கு பிக்சர் அவுட்புட் ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் தலைக்கு பின்னாடி சன் இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா இப்படி தான் கிடைக்குது. பட் கலர் அக்யூரசி பார்த்திங்கன்னா அந்த ஃபேஸ் ஃபுல்லாக ஒரே கலராக நமக்கு கொடுக்குது. அதுவே போக்கோ மொபைலெல்லாம் ஷூட் பண்ணோம் அப்படின்னா அந்த கலர்லாம் கொஞ்சம் டார்க்காக பிளாக்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் அதான் ஒரிஜினாலிட்டி. இது பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லான ஒரு அவுட்புட் நமக்கு கிடைக்குது. அதுவே நமக்கு நல்ல லைட்டிங் கண்டிஷன்னா நம்ம ஃபேஸில் சன்லைட் படணும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் சூப்பரான அவுட்புட்லாம் கிடைக்குது செல்ஃபிலே. ஸோ ஈவினிங் டைம் எடுத்திங்கன்னா இல்லை மார்னிங் டைம் சன்செட்டு இல்லை சன்ரைஸ் அந்த டைமில் நீங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான அவுட்புட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மொபைல் ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸிங்லாம் சூப்பராக தான் இருந்தது. பட் இப்போ வந்து எனக்கு ஃபோக்கஸிங் வந்து அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியல. ஸோ இந்த ஒரு ஸ்னாப் ஷூட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து அந்தளவுக்கு ஃபோக்கஸிங் கரெக்டாக வரல. பேக்ரவுண்டில் வந்து ஃபோக்கஸிங் போகுது. சம்டைம்ஸ் இந்த பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அந்த கடைசி வரைக்குமே நல்லா ஃபோக்கஸிங் இருக்குது. பட் இந்த பக்கத்தில் இருக்கிற அந்த ஆப்ஜெக்டை ஃபோக்கஸே பண்ண மாட்டேது. நானும் ரொம்ப நேரமாக டேப் பண்ணி பார்த்தேன். ஸோ இது வந்து இந்த அப்டேட்டுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸிங் நம்ம கிட்ட கொண்டு போனாலே கேமராவை பக்கத்தில் இருக்கிற ஆப்ஜெக்டை சூப்பராக கேப்சர் பண்ணோம். பட் இப்போ என்னவோ அதில் ஸ்ட்ரகிள் பண்ணுது. மேபி அப்டேட்ஸ் எல்லாமே முடிய போகுது. அதனால் அவங்களே வந்து கேமரா குவாலிட்டிலாம் கொஞ்சம் ஸ்பாயில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இந்த விவோ T1 ப்ரோக்கு அடுத்தது T2 ப்ரோவும் வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ T3 ப்ரோ வந்து சேலில் இருந்துகிட்ருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த T சீரீஸில் ப்ரோ வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பேட்டரி பேக்கப் கொடுக்கும். இதில் வந்து 4700 mAh பேட்டரி தான் இருக்குது. 66 வாட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. டப்பாவில் 80 வாட் சார்ஜர் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு சார்ஜர் வந்து ரொம்ப சூப்பர் ஃபாஸ்ட்டாகவே ஏறும். அதே மாதிரி பேட்டரி பேக்கப் இந்த பர்டிகுலர் மொபைலில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு அடுத்ததாக வந்த T2 ப்ரோவில் அந்தளவுக்கு பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதில் மீடியாடெக் ப்ராசஸர் போட்டிருந்தாங்க. அடுத்ததாக இப்போ T3 ப்ரோ அந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3 ப்ராசஸரோட இதே செட்டப்பில் உங்களுக்கு ஒரு பேட்டரி பேக்கப் கொடுக்குற மாதிரி ஒரு சூப்பரான பேட்டரி பேக்கப்போட ஒரு நல்ல மொபைலாக இருக்குது. ஸோ டச் ரெஸ்பான்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. பட் சன்லைட் விசிபிலிட்டி எனக்கு அந்தளவுக்கு சூப்பராக இல்லை. iQ Neo 6ல் சன்லைட் விசிபிலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் ஷூட் பண்ணும்போது எவ்வளோ தான் ஒரு 12 மணி வெயிலாக இருந்தாலும் பளிச்சுன்னு வெயில் அடித்தாலும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற ஆப்ஜெக்ட்டு கிளியராக தெரியும். பட் இந்த மொபைலில் ஸ்க்ரீனில் இருக்கிற ஆப்ஜெக்ட் எனக்கு அந்தளவுக்கு தெரியல நான் ஷூட் பண்ணும்போது. ஸோ இந்த மொபைல் வாங்கினதுலேருந்தே இந்த குறைபாடு சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஸோ அதனால் மிட்ரேஞ்ச் லெவலில் நீங்கள் ஒரு மொபைல் வாங்குறீங்கன்னா அந்தளவுக்கு தான் இருக்கும். ஸோ அதை விட அதிகமாக நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் ப்ரீமியம் லெவலில் ஒரு மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா அதில் அதுக்கு உண்டான தகுதிகளோட உங்களுக்கு டிஸ்பிளேவும் இருக்கும், இந்த கேமராவும் இருக்கும். ஸோ இது வந்து மிட்ரேஞ்சில் ஒரு சூப்பரான ஒரு பேட்டரி பேக்கப்போட ஒரு காம்பேக்டான ஒரு டிவைஸாக இருக்குது. ஸோ நல்லதாக ஒரு டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் பிரைட்னஸ் லெவல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு டச் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குது. பட் 90 Hz பேனல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஸ்மூத்தாக தான் இருக்குது. இருந்தாலும் அந்த லெவலுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா ஒன்று இருக்குது. அது வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு கேப்சர் பண்ணும். நல்ல லைட்டிங் கண்டிஷனில் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல அவுட்புட் கிடைக்கும். பட் அல்ட்ரா வைடில் நம்ம பெருசாக எதுவும் எதிர்பார்க்க முடியாது. ஓரளவுக்கு சுமாரான அவுட்புட் தான் நமக்கு கிடைக்கும். பட் அல்ட்ரா வைட் ஆங்கிள் இருக்குங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த மொபைலில் எனக்கு செல்ஃபி கேமரா தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரியர் கேமராவோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ ரியர் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் செல்ஃபி கேமரா இதில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ கொடுத்த அப்டேட்டுக்கு அப்புறமா எனக்கு செல்ஃபி கேமரா நல்லாயிருக்கு கம்பேரிங் டு ரியர் கேமரா. ஸோ இப்போ கரண்ட்டாக வெதர் பார்த்தீங்கன்னா 87 டிகிரி கிட்ட நமக்கு காமிக்குது. பட் ஃபீல்ஸ் லைக் 102 டிகிரி அப்படின்னு காட்டுது. ஸோ 102 டிகிரி அப்படியே சன்லைட் நம்ம ஸ்கின்ல படும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கின் எரியிற அளவுக்கு சரியான ஹாட்டாக தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஹாட்டான கண்டிஷனில் கண்டினியூஸாக நான் வந்து கேமரா யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் இருக்க தான் செய்யுது. பேக்லேயும் ஹீட்டிங் இருக்குது அண்ட் ஃப்ரண்ட்லேயும் டிஸ்பிளே மேலேயும் ஹீட்டிங் இருக்குது. ஸோ ஹீட்டிங் இல்லாத மொபைல் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ஸோ அந்த இருந்தாலும் ஹீட்டிங் இஷ்யூ இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு இது வரைக்கும் கேமராவில் இல்லை. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஹீட்டிங்கால் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மற்றும் வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ இதில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் ஒரு 1 or 2 வீக்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ கேமரா சாம்பிள்ஸ் முடிஞ்சால் அட்டாச் பண்ணுறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். விவோ T1 ப்ரோ அண்ட் iQ Z6 ப்ரோ ரெண்டு மொபைலுமே பார்த்தீங்கன்னா ஒரே மொபைல் தான். ஸோ ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா 64 MP மெயின் கேமரா, 8 MP அல்ட்ரா வைட் அண்ட் 2 MP வேஸ்ட் கேமரா ஒன்று இருக்கும்.
அண்ட் செல்ஃபிக்கு பார்த்தீங்கன்னா 16 MP செல்ஃபி கேமரா, ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா 16 MP செல்ஃபி கேமரா ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணோம். ஸோ இத்தனை அப்டேட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமராவோடைய அவுட்புட்டு நல்லா தான் இருக்குது. ஸோ நல்ல லைட்டிங் கண்டிஷனாக இருந்தாலும் சரி, லோ லைட்டாக இருந்தாலும் சரி, விவோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் மொபைலில் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வரைக்கும் எடுத்த ஸ்னாப்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. எதுவுமே வேஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் நம்ம கொடுக்கல. நம்ம தலைக்கு பின்னாடி சன் இருந்தால் கூட அந்த மாதிரி கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா அவுட்புட் நல்லா தான் இருக்குது. ஸோ போர்ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்ல முடியாது எட்ஜ் டிடெக்ஷன். ஸோ போர்ட்ரேட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும். இருந்தாலும் போர்ட்ரேட் மோட் பார்க்குறதுக்கு லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. அண்டு ரியரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் கேமரா ஆவரேஜாக தான் வேலை செய்யும், இல்லாட்டி அபவ் ஆவரேஜ் லெவலில் ஒர்க் பண்ணும். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேப் பண்ணி ஷூட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் சில ஆப்ஜெக்ட்ஸு. ஸோ இது வரைக்கும் எனக்கு ஃபோக்கஸிங்கில் இஷ்யூஸ் வந்ததில்லை. பட் இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸிங்கில் இஷ்யூ இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற அந்த பிக்சரில் இருக்குது. ஸோ மற்றபடி நல்லாவே கிளாரிட்டியான அண்டு குவாலிட்டியான அவுட்புட் கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்குது. பட் என்ன தான் இருந்தாலும் எனக்கு ரியர் கேமராவோட செல்ஃபி கேமரா கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு அல்ட்ரா வைட்னு வந்திங்கன்னா அல்ட்ரா வைடு இருக்குது, கலர் அக்யூரசி சுமாராக தான் இருக்கும், ரொம்ப சூப்பராலாம் இருக்காது. அதையும் நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியும். பட் டேப் பண்ணாமலே தான் எல்லாமே ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ 2x அண்டு 5x பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. 2xல் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இமேஜ் குவாலிட்டி சூப்பராக இருக்கும். 5xல் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் கொஞ்சம் கிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல அவுட்புட் கிடைக்கும். ரொம்ப லாங்லேருந்து ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா அவுட்புட் சுமாராக தான் இருக்கும். ஸோ இப்போவும் நமக்கு அப்படி தான் இருக்குது. ஸோ ரியர் கேமராவிலும் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி சன்லைட் இருக்கும்போது நமக்கு கிளியரான அவுட்புட் கிடைக்கல. அதுவே அந்த ஆப்ஜெக்ட் மேலே சன்லைட் படும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அவுட்புட் கிடைக்கும். இருந்தாலும் டைனமிக் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் அந்தளவு சூப்பராக இல்லை. அல்ட்ரா வைடும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைனமிக் ரேஞ்ச் இருக்கணும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரியர் கேமராவோட செல்ஃபி கேமரா நல்லாயிருக்கு. ரியர் கேமராவில் நீங்கள் க்ளோஸ்அப் ஷாட்ஸ் எடுத்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ரியர் கேமராவில் நீங்கள் இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறத விட ஹியூமன் சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கலர் அக்யூரசி நல்லாயிருக்கும், கலர்ஸ் டோட்டலாக சேஞ்ச் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ ரியர் கேமராவில் இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ்லாம் ஷூட் பண்ணும்போது கலர்ஸ் லைட்டாக பூஸ்டப் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் ஷேடு இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அது அப்டேட்டு கடைசியாக முடிகிற நேரத்தில் எல்லா மொபைல்லையும் கொடுக்கறது தான். ஸோ இந்த மொபைல்லையும் அப்டேட் கொடுக்காமல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், கொடுத்தவங்களுக்கு சுமாராக தான் இருக்கும். தேங்க்யூ.